கண்டிக்கின்றோம் 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 வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம். மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் மருத்துவ பயிற்சி மாணவி மருத்துவ பயிற்சி வெட்கக்கேடு 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 கலாச்சாரத்தை சீரழித்த சீரழித்த கலாச்சாரத்தை சீரழித்த சீரழித்த தடை செய் தடை செய் ஓர்ணக்காப்பி தடை செய் கற்பித்திடு கற்பித்திடு பொது நல ஒழுக்கினை கல்வி நிறுவனங்களில் மருத்துவ நிறுவனங்களில் வேலை செய்யும் நிறுவனங்களில் வேலை செய்யும் நிறுவனங்களில் சுய ஒழுக்கத்தை நிறுத்திடு சுய ஒழுக்கத்தை நிறுவிடு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் மருத்துவ பயிற்சி மாணவி பாலியல் வன்முறை குற்றம் கொல்லப்பட்டதை கண்டிக்கின்றோம் கைது செய் கைது செய் உடனடியாக கைது செய் குற்றவாளிகளை கைது செய் வழங்கிடு வழங்கிடு தூக்கு தண்டனை வழங்கிடு கடுமையான சட்டங்களையும் கடுமையான சட்டங்களையும் போட்டிடு போட்டிடு உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் அடுத்து வாங்க பெண்களையும் சிறுவர் முதல் பெரியவர் வரையும் பாதுகாப்பை உறுதி செய் பாதுகாப்பை உறுதி செய் மத்திய மாநில அரசுகளே கவனத்தில் கொள்ளு கவனத்தில் கொள்ளு விரைந்து நடவடிக்கை எடு. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் விடமாட்டோம் விடமாட்டோம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் நீதியை வென்று காட்டுவோம் நீதியை வென்று காட்டுவோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் பெண் மருத்துவ பயிற்சியாளரை கைது செய் கைது செய் அநீதியை கண்டிக்கின்றோம். அன்று மேற்கு வங்கம் மாநிலம் கொல்கத்தா மேற்கு வங்கம் கிடையாதுங்க. இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு இடத்துல பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. 2002 பிட்கெட்ஸ் பானு ஒரு மத கலவரத்தில் ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு 5 மாத கர்ப்பிணி அந்த பெண்ணை ஒரு 11 கயவர்கள் கூட்டு பாலியல் பண்ணி அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கிறாங்க. அதே போல 3 வயசு அவங்களுடைய குழந்தைய அடித்து கொலைப்பட்டிருக்கிறாங்க. அதே போல நிர்பயா ஒரு பக்கம் ஆட்சிப்பா இப்படி ஒரு இடத்துலையும் பெண்களுக்கு இந்தியாவில் ஓரளவுக்கு பாதிப்பு இடமே கிடையாது. இதை அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மனு தர்மத்தின் அடிப்படையில் பெண்கள் எல்லா இடத்துலையும் அவங்க அடிமைதான் அளவுக்கு தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இருக்காங்க. பெரியார் சொல்ற அளவில் பெண் ஏன் அடிமையானன்ற மாதிரி குறிப்பாக பிடிக்கலாம். எல்லா இடத்துலையும் பெண்கள் அடிமைதான் ஆண்களுக்கு என்ற அளவில் தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு குறிப்பாக பாண்டிச்சேரியில் ஆர்த்தின்ற ஒரு மாணவி இதே போல எல்லா இடத்திலும் பெண்களுக்கு ஒரு அநீதி இருந்துக்கிட்டு தான் இருக்குங்க. அதே போலதான் பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அநீதிக்கு உடனடியாக இந்த அரசு பதில் சொல்லணும். இது போல நடக்கக்கூடிய சம்பவத்துக்கு உடனடியாக மரண தண்டனை கொடுக்கின்றத புரட்சிகர மாணவர் இளைஞர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். எல்லா வாய்ப்பு வசதியும் உள்ளவர்கள் ஆனால் உணர்ச்சி உள்ளவன்தான் மனிதன் என்பதை உணர்த்துகின்ற நிகழ்ச்சி. எனவே ஒரு நாட்டிலே இளைய சமுதாயம் வெகுண்டு எழுந்தால் சீறி பாய்ந்தால்தான் முன்னேறும், புரட்சி ஏற்படும், புரட்சி வெடிக்கும். எனவே இந்த இளம் வழக்கறிஞர்களும் இளம் மருத்துவர்களும் ஒரு பாலியல் வன்கொடுமை கொலைக்காக காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒதுக்கின்ற வகையில்
இந்த புண்ணிய பூமியிலே, ஜீவகாருண்ய பூமியிலே, ஆடிய பயிரை கூட சாகக்கூடாது என்ற நிலையிலே இந்த பூமியிலே இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் இது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிகழ்ச்சியாக தான் நான் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சட்டம் எடுத்தவரெல்லாம் சட்டத்தினுடைய ஓட்டையை துளைத்து வைத்திருக்கிறார்கள். கடைசியிலே என்ன சொல்கிறோம், சட்டத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. அதனால்தான் அம்பேத்கர் சட்டத்தை கையில் எடுத்து வைத்திருக்கிறார். எனவே சட்டம் படித்தவர்கள் மட்டுமல்ல, எந்த ஒரு பொது ஜீவனும் பொதுமக்களும் சட்டத்தை எடுக்கலாம், படிக்கலாம், நடத்தலாம், தூண்டலாம், போராடலாம், விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். அதுதான் உண்மையான சுதந்திரம். எனவே மம்தா பானர்ஜி அவர்கள் மரண தண்டனை அளிப்பேன் என்று உறுதி சொன்னதோடு மட்டுமல்லாமல் இந்நேரம் அவன் மரண தண்டனை ஷூட் பண்ணியிருக்க வேண்டும். சிங்கப்பூரை பார், இத்தாலியை பார், ஆஸ்திரியாவை பார் என்று சொல்லக்கூடாது. உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், பசிபிக் கடலிலே உள்ள ஒரு சிறிய நாடு, அந்த அந்தானா என்ற நாடு, பிரைம் மினிஸ்டர் நாட் பேயி என்பவன் பிரைம் மினிஸ்டர். அங்கே இருக்கிற சட்டம் 3 நாள் தான் விடுமுறை எடுக்கலாம். ஆனால் அவர் அரசு அதிகாரியாக இருந்தாலும் அரசு அலுவல் நிமித்தமாக வெளிநாடு சுற்றுப்பயணத்திலே 4 நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டார். 4வது நாள் அந்த சபாநாயகர் ஸ்பீக்கரை கேட்காமல் விடுதலை எடுத்தது தவறு என்று அந்த சட்டம் சொன்னதாலே அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார். அவர் கெஞ்சினார், மன்றாடினார், கூத்தாடினார். ஆனால் ரூல் இஸ் ரூல் என்று சொன்னது அந்த நாடு. அதுதான் சட்டம். சிங்கப்பூரிலே மரண தண்டனை விதித்தால் அந்த மரண தண்டனை மூடி வைக்கப்பட்டிருக்கும், மறைமுகமாக இருக்கும். இட் இஸ் சீக்ரெசி. யாருக்கும் இந்த நாள் இந்த தேதி என்று சொல்ல மாட்டார்கள். வெள்ளிக்கிழமை காலையிலே மரண தண்டனை அவனுக்கு நிறைவேற்றப்படும். அதுதான் சட்டம். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு ஜீவன் இந்த நாட்டிலே மூடத்தனமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்களே, பிரம்மா, விஷ்ணு, சிவன், பார்த்தல், கிடைத்தல், அதுபோல இருக்கின்ற இந்த மும்மூர்த்திகள் நம்ம சொல்லப்பட்டு வளர்க்கப்பட்டோம். ஆனால் உண்மையிலே காத்தல் என்பது மருத்துவத்துறை. காத்தல் என்பது விஷ்ணு அல்ல, பிரம்மன் படைத்தான் என்பது தாயும் தந்தையும் பிரம்மன் படைத்தவன். அந்த நாட்டை மக்களை காப்பாற்றுவது மருத்துவம், டாக்டர்கள், நர்ஸுகள். அழிப்பது என்பது இயற்கை, கடவுள் இல்லை. எனவே இந்த 3 கடவுளிற்கு சமமான மருத்துவத்துறையிலே இருக்கின்ற ஒரு 30 வயது தன்னிறையில்லாத சேவை, பொதுநல சேவை, ஒரு ஷிஃப்ட் 8 மணி என்றால் 36 மணி நேரம் உழைத்து சோர்ந்து களைப்பார சென்ற அந்த பாலியல் வன்கொடுமையை சிந்தித்தால் போதாது. அதான் லெனின் சொன்னார், நீங்கள் கவலைகளை சுமந்து கண்ணீர் வடிப்பதை விட லட்சியங்களை சுமந்து செஞ்சு, அதாவது ரத்தம், லட்சியங்களை சுமந்து ரத்தம் சிந்துவதே மேல் என்பதாக இந்த லேபிள் அமைப்பும், இந்த ஃபவுண்டேஷன் இருக்கக்கூடிய லேபிள் ஃபவுண்டேஷனும், இளம் தலைமுறை வக்கீல்களும், இளம் வளருகின்ற இந்த மருத்துவமும் இணைந்து அடைகின்ற இந்த கூட்டம் நிச்சயமாக ஓங்கி ஒலிக்கும். சட்டம் இருக்கப்படும், வலுவாக்கப்படும். சட்டம் என்றால் இதுதான் என்று இந்தியாவும் திருந்திக் கொள்ளும் என்ற நம்பிக்கை இந்த வடலூர் மண்ணிலே பிறக்கிறது என்று நன்றியோடு பகர்கின்றேன். நன்றிகள், வணக்கம். கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா ஆர்ஜி கர் மருத்துவமனையில் இளம் பயிற்சி மருத்துவர் கிட்டத்தட்ட 36 மணி நேரம் பணி செய்து அதன் உடல் அடர்ச்சியால் சாப்பிட்டுட்டு செமினார் அரங்கில் தூங்கினவங்களை வல்லுறவு செய்து படுகொலை செய்வதற்கு எதிராக இன்றைய தினம் வடலூர் பேருந்து நிலையத்திலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திலே புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, இளம் வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு, இளம் மருத்துவ மாணவர்கள் கூட்டமைப்பு, மக்கள் அதிகாரம் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள், பெண்கள், மாணவிகள் என்று கணிசமாக வந்திருந்து இந்த பாலியல் வன்முறை படுகொலைக்கு கண்டனத்தை தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே பேசியவர்கள் இன்னும் பொதுமக்கள் அனைவருக்குமே ஒரே கருத்து, தண்டனையை கடுமையாக்கப்பட வேண்டும், சட்டங்களை கடுமையாக்கப்பட வேண்டும், நீதிமன்ற தண்டனை உடனே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான். அதில் யாருக்கும் எந்த கருத்து மாறுபாடும் கிடையாது. குற்றவாளிகள் ஒரு சஞ்சய் ராய் தண்டிக்கப்படலாம். அந்த பெண் மருத்துவ மாணவரை வல்லுறவு செய்து படுகொலை செய்த ஒரு சஞ்சய் ராய் தண்டிக்கப்படலாம்.
100,000 சஞ்சய் ராய்கள் தமிழகத்திலே இந்தியாவிலே உருவாகி கொண்டே இருப்பார்கள். நாம் எத்தனை போராட்டங்களை பண்ண போகிறோம்? நம்முடைய சகோதரியை, நம்முடைய தாயை, நம்முடைய பிள்ளையை, நம் நாட்டினுடைய கண்மணிகளை எப்படி பாதுகாக்க போகிறோம்? இந்த வக்கிர வெறிபிடித்த, காம வெறிபிடித்த உணர்வுகளை தூண்டுகின்ற ஆபாச படங்களை யூடியூப்பில் இருந்து, சமூக வலைதளங்களிலிருந்து, முகநூலிலிருந்து எடுக்கணும். பள்ளிக்கூடத்து பையன், பள்ளிக்கூடத்து மாணவிகள் தவறான வழிமுறைகளிலே செல்கிறார்கள். காரணம், பருவ 15 வயதில் இருக்கக்கூடிய சிறிய மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்போன்ல இந்த ஆபாச படங்களை அப்படியே இறங்கி தரவுகள் கொட்டிக்கிட்டே இருக்குது. ஆகவே இந்த படங்களை மத்திய ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக அந்த சமூக வலைதளங்களிலிருந்து நீக்க வேண்டும். அப்படி நீக்கினால்தான் இந்த பாலியல் குற்றங்கள் குறையும் என்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு கல்லூரியிலும் பள்ளிக்கூடங்களிலும் குடியிருக்கின்ற பகுதிகளிலும் சமூக ஒழுக்கத்தை, அறநெறியை நம்முடைய இளம் தலைமுறைக்கு போதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட போதனையை தான் பெரியார், அம்பேத்கர் செய்தார்கள். நம்முடைய தமிழ் சமூகம் அந்த அறநெறிக்கு, ஒழுக்கத்திற்கு பக்குவப்படுத்த வேண்டும், வழக்கப்படுத்த வேண்டும். அதற்கு தனியாகவே தமிழக அரசு, ஒன்றிய அரசு ஒரு துறையை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உடனடியாக குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நடக்குது என்று எல்லாருமே ஒரு அதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும். அதுதான் ஆர்ப்பாட்டத்தின் மூலமா வலியுறுத்துகிறேன். அந்த அனைவருக்கும் நன்றி, பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி, அனைத்து கட்சி தோழமைகளுக்கு நன்றி, இளம் மருத்துவர்கள் கூட்டமைப்பு மற்றும் மாணவிகள் வழக்கறிஞர் கூட்டமைப்பு, புரட்சிகரமான முன்னணி, மக்கள் அதிகாரம் மற்றும் காவல்துறை அனைவருக்கும் மிக்க நன்றி. இதை நம்ம லேபிள் ஃபவுண்டேஷன் சார்பாக வருகின்ற அனைத்து தோழர்களுக்குமே மனமார்ந்த நன்றி. பாலியல் வன்கொடுமைக்கும் மருத்துவர்களுக்கு எதிரான வன்கொடுமைக்கும், அதிலும் பெண் பாலியல் வன்கொடுமைக்கும் எதிரான ஆர்ப்பாட்டம் இது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக என்ன சொல்ல வேண்டியதுன்னா, ஒரு மணி நேரத்துக்கு 40லேருந்து 60 கேஸ் ஃபைல் ஆகுது, ஃப்ரம் சைல்டு அபியூஸ் டு டொமஸ்டிக் வயலன்ஸ். ஓகேவா? இதில் போராட்டங்களும் நடக்குது. ஆனால் சமூகத்தில் மாற்றமும் ஏற்படலை, குற்றங்களும் குறையலை. இதுக்கு முதல் காரணம், குற்றங்கள் அதிகமாக இருக்குது, ஆனால் அதுக்கு ஏற்ப தண்டனைகள் இருக்கான்னு கேட்டால் இல்லை. இதையும் தாண்டி ஃபேமிலிஸ் அண்டு சமுதாயம், பீப்புள், ஃபேமிலிஸ்லேருந்து பசங்களை ஒழுங்காக வளர்க்காததையும், அதே மாதிரி பெண்களுக்கு உரிமையும் ஆதரவும் கொடுக்காத நிலையும், அதையும் தாண்டி ஆதரவு தேடி கோர்ட் அண்ட் கேஸுன்னு வரப்போ சமுதாயத்தில் ஒரு குரல் எதுவும் இல்லை. ஸோ இதெல்லாம் தாண்டி ஆஸ் எ டாக்டராக நாங்கள் என்ன எதிர்பார்க்கோம் அப்படின்னா, வி டிமாண்ட் சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2022 லோக்சபாவில் பில் பாஸ் பண்ணாங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. உயிரை காக்க வேண்டிய டாக்டருக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றால் நாளைக்கு சமுதாயம் எப்படி இருக்குன்றது மக்கள் அனைவரும் உணர வேண்டும். ஸோ கவர்மெண்ட் கிட்டே நாங்கள் என்ன கேட்குறோன்னா, அவேர்னஸ், ப்ரொடெக்ஷன் அண்ட் பனிஷ்மெண்ட் அகெயின்ஸ்ட் த கிரைம்ஸ், வாய்ஸ் அகெயின்ஸ்ட் த கிரைம்ஸ். ஸோ இதெல்லாம் ஃப்ரம் ஃபேமிலி டு ஈச் எவ்ரி கார்னர் ஆஃப் த கண்ட்ரி எஃபெக்டிவாக இருக்கணும்னு நாங்கள் டிமாண்ட் பண்ணுறோம். அண்ட் வி வாண்ட் ஜஸ்டிஸ் அகெயின்ஸ்ட் ஆல் த கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். உங்கள் பேர்? என்னோட பேர் டாக்டர் தணிகை வேலவன் மற்றும் ஜார்ஜ் அண்ட் அனந்தராமன். ஓகே.